முருகன் என்ற ஒரு விவசாயி ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான். அவன் தனது சிறிய நிலப்பரப்பில் அரிசியையும் காய்கறிகளையும் பயிரிட்டான். ஒரு நாள் ஒரு பயணி அந்த கிராமத்திற்கு வந்து தொலைவில் ஒரு பெரிய போர் நடப்பதாகக் கூறினான். இதைக் கேட்ட பல கிராமவாசிகள் கவலைப்படத் தொடங்கினர். அவர்கள் தங்கள் நிலங்களை பராமரிப்பதை மறந்து பயத்தால் பதற்றமடைந்தனர். ஆனால் முருகன் தன் நிலத்தை பராமரிப்பதையும் குடும்பத்தை கவனிப்பதையும் தொடர்ந்தான். ஒரு நாள் அவனிடம் கேட்டபோது அவன் அமைதியாக பதிலளித்தான், தொலைவில் நடக்கும் விஷயங்களை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் என் தோட்டத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியும். நம்முடையவற்றை பராமரித்து நாம் பயிரிடுவதை வளர்ப்போம். நேரம் செல்லச் செல்ல போர் முடிந்து வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியது. தங்கள் நிலங்களை பராமரிக்க மறந்த கிராமவாசிகள் பெரும் சிரமங்களைச் சந்தித்தனர். ஆனால் முருகனின் நிலம் செழிப்பாக வளர்ந்து தழைத்தது. கிராமவாசிகள் முருகனிடமிருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டனர். நாம் கட்டுப்படுத்த முடியாதவற்றைப் பற்றி கவலைப்படுவதை விட நம்மால் கட்டுப்படுத்தக்கூடியவற்றில் கவனம் செலுத்தி நம்முடைய தோட்டங்களை வளர்ப்பது மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்தனர்.